கணவரை விட அதிக வயதுடைய மனைவி, கணவருக்கு மனைவியோட வயது கம்மி. அப்படி பாரு, சூப்பர் சீனரி. கணவருடைய வயது குறைவாக இருப்பதால என்னென்ன மாதிரியான கிண்டல் கேலி உங்களுக்கு உண்டு? அந்த கொடுமையே வாயால எப்படினே சொல்லுவேன். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோட கேங்லலாம் வந்து எல்லாருமே அவங்க ஏஜ் ஈஸியாக வந்து அவங்கள கிண்டல் பண்ணுவேன். என்னடா இப்படி பண்ணுறீங்க அப்படி சொல்லிட்டு அவங்கள கிண்டல் பண்ணுவேன். இந்த வீடியோ பார்க்குற நீங்க லைக் பண்ணாம இருந்தீங்கன்னா ப்ளீஸ் லைக் பண்ணிக்கோங்க. நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்குமே எனக்கு அடுத்த வீடியோ எடிட் பண்றதுக்கான ஒரு மிகப்பெரிய பூஸ்டா இருக்கும். அதாவது அவரை விட்டு ஃப்ரெண்ட்ஸ் கேங்கே வாடா போடா அவங்க எல்லாரையும் கலாய்க்கிறது. ஐயோ நீங்க ரொம்ப டேஞ்சர் போல்தே. சார் எனக்கும் என் ஹஸ்பண்டுக்கும் 2 months தான் டிஃப்ரென்ஸ். கல்யாணம் முடிஞ்ச புதுசுல எனக்கு காலில் விழுன்னு கேட்பான் சார். காலில் விழு குமார், காலில் விழு. அப்போ நான் சொல்வேன் நான் தான் பெரிய பொண்ணுன்னு. குச்சமே இல்ல. என்னை வந்து ப்ரப்போஸ் பண்ணும்போது இவன் ஐடி கார்டு கூட போடாமல் வந்தாங்க சார். ஏங்க ப்ரப்போஸ் பண்றப்ப ஐடி கார்டா போட்டு வருவானுங்க? இல்லை சார், நான் நிறைய வாட்டி கேட்டிருக்கேன். அப்படியா? பின்னாடி சுற்றும் போது கூட எப்பயுமே ஐடி கார்டு இல்லாமல் தான் வருவான். அப்போ நான் கேட்டேன் ஐடி கார்டு எங்கடான்னு கேட்டேன். எனக்கு இன்னும் இஷ்யூ பண்ணலன்னு சொல்லுவான். எனக்கே விபத்து அடிக்கலாம் பார்த்தல நீ. ஓகே, லவ் அக்செப்ட் பண்ண அடுத்த நாளில் சார் நீ வந்து செப்டம்பர் பார்ன் தானே, நான் வந்து நவம்பர் பார்ன் அப்படின்னா. பாவி பையில என்ன ஏமாத்திட்டேடா. ஆனா உங்களுக்கு முன்னாலே தெரியுமா உங்களோட அவங்க மூத்தவங்க? அதனால தான் சார் ஐடி கார்டு போடல. ஏன்னா ஐடி கார்டில் வந்துட்டு டேட் ஆஃப் பர்த் இருக்கும்ல. நாங்க ஒன்னும் சும்மா தொழில இறங்கலடா. ஸோ பிடிச்சிருச்சு. அதுக்கப்புறம் இதை சொல்லினா வந்துட்டு அது ஒரு முட்டுக்கட்டே ஆயிருமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டு சரி அதை மறைச்சிட்டே இருந்தேன். எவ்வளவு ட்ரிக்ஸா என்ன உள்ள கொண்டாட்டிடா. ஓகே ஆன பிறகு நீங்க சொல்லி நீ என்னோட சின்ன பையன் சாரி நீ ஏமாத்தி லவ் பண்ணிட்ட அப்படின்னு சொல்லியிருந்தாங்கன்னா? இல்லைனா பிரியாணியை சாப்பிட்டுட்டு பெட்ரோல் கன்வீன்ஸ் வாங்கிட்டு போய்கிட்டே இருப்பான். சொன்னேங்க சார். சொல்லியும் 2 மாசம் என் பின்னாடி அலைஞ்சாங்க. ஏன்னா இது வாலிப வயசு. சச்சின் டெண்டுல்கர் வந்து இருக்காங்க, அவங்களாம் நல்லா வாழ்வியா, ஏன் நம்மளும் வாழ்ந்து காட்டுவோம் அப்படின்னு சொன்னாங்க சார். நீ அப்படி வரியா? சச்சின் எவ்வளவு பெரிய மனுஷன், 100 செஞ்சுரிஸ் அடிச்ச ஒரு ஆளை ஆகுன்னா இதுக்கு தான் எக்ஸாம்பிளுக்கு இருக்கிறாங்க. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? அப்படி வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க. வீட்டில் சொன்னாங்க சார். என்ன தெரியுமா சொன்னாங்க? 2 மாச குழந்தையா நீ இருக்கும்போது தான் அவன் பிறந்திருக்கான், உனக்கு ஒரு மாதிரி இல்லையான்னு கேட்டாங்க சார். என்னடா சிரிப்பு? என்ன ஆக்சுவலா நம்ம வீடு இவ்வளவு நுட்பமா நம்மள பிரெயின் வாஷ் பண்றாங்க பாருங்க. புடிச்ச மாப்பிள்ள பாயிண்ட. கசிங்கமா இல்ல? 2 மாசம் உன்னோட சின்ன பையன் ஒரு தம்பின்னு கூப்பிடுற வயசுல நீ போய் கல்யாணம் பண்ணிட்ட அப்படிலாம் சொல்ற. உனக்கு வெக்கமா இல்ல? ஏன் வெக்க பண்ண? டெசிஷன் எடுக்கணும் அப்படின்னு வந்து ஏதாச்சும் ஒன்று கேட்டோன்னா உடனே வந்து நீ தான் வயசில் மூத்தவல்ல, நீயே டிசைட் பண்ணிடு. அதவே எடுக்கிற முடிவெல்லாம் நமக்கு சாதகமா தாயா. மூத்தவங்க நீங்க? 1 year தான். 1 வருஷம். அரேஞ்ச் மேரேஜா லவ் மேரேஜா? லவ் மேரேஜ். நீங்களாவது ஐடி கார்டு போட்டீங்களா தம்பி? ஜோக் இல்லையா? அவங்களா பார்த்து எனக்கு ஒரு ரெக்வஸ்ட் அனுப்பிச்சாங்க. ஹாய் ஹவ் ஆர் யூ அனுப்பிச்சு விட்டாங்க. நான் வந்து கல்யாணத்து வரைக்குமே போயிட்டேன். டேரெக்டாக லவ்லாம் சொல்லி இதுக்கெலாம் இல்லை. மூத்த பொண்ணை கட்டிக்கு எப்படி உங்க வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க? சார் நான் சொல்லவே இல்லை சார். வீட்டில் வந்து ஃபர்ஸ்ட் லவ் அக்செப்ட் பண்ணுறதே பெருசு சார். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதுக்கப்புறம் இந்த ஒரு ஹார்ட் அட்டாக் கொடுத்தோன்னா அவ்வளோதான். உண்மையே சொல்ல உறுதி அப்போ தான் அவங்களுக்கே தெரியும். பலே வெள்ளே தேவா பலே. கல்யாணத்துக்கு டேட் குடிக்கலான்ட்டு இதை கேட்டிருந்தாங்க, அவங்களோட டேட் ஆஃப் பர்த் இது கேட்டிருந்தாங்க. அப்போ தான் அவங்களுக்கே தெரியும் அவங்க 96 நான் 97. இதெல்லாம் நம்புற மாதிரி அங்க இருக்குது. வீட்டில் என்ன ரியாக்ட் பண்ணாங்க? என்னடா இப்படி பண்ணி வச்சுக்கிற, பெரிய பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்க. ஐயோ எங்க வீட்டில் அவங்க வீட்டில் எதுவும் சொல்லையான்னு கேட்டாங்க. இல்லம்மா அவங்க வீட்டிலலாம் எதுவும் சொல்ல, நம்ம இதை கேஷுவலாக மெயின்டைன் பண்ணிட்டா போதும். எங்கள் வீட்லேயும் அதுக்கேற்ற மாதிரியே சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கேற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணி. பியூட்டிஃபுல் ஃபேமிலி. எங்கள் வீட்டில் நாங்கள் ஷோக்கு வரும்போது வந்துட்டு இல்லை போகாத, போயிட்டு நிறைய பேர் பேசாமல் சும்மா உட்காந்துட்டு வந்துருவாங்கல்ல, அந்த மாதிரி பேசாமல் உட்காந்துட்டு வந்துரு. அவன் நம்மளை கலாய்க்கிறான்டா. ஆனா நீ என்ன கவனிப்பாயின்னு கேள்விப்பட்டிருக்கேன். இவ்வளோ டீட்டெயிலாலாம் கவனிச்சிருக்காங்களே. மாட்டிக்கிட்டியா? என்னோட மாமியார் தான் என்ன ஃபர்ஸ்ட் லவ் பண்ணாங்க. என்னங்க புதுசா இருக்கு? மாமியாருக்கு என்ன பிடிச்சி போச்சுன்னு சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கேன். லவ் பண்ணாங்க அவங்க தான். உங்களுக்கு எல்லாம் ஒரே குழப்பமா இருக்குல்ல? நார்மலாக வீட்டில் பேசிகிட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க என்ன சொல்லுவாங்க, மா புருஷன் பேச்சை கேளுமா, நான் சொல்கிறது கேளுமா அப்படின்வாங்க. நான் திடீர்னு என்ன சொல்லுவேன், டேய் உன்னை விட நான் தாண்டா வயசில் பெரியவன், நீ ஏன் பேச்சை கேளுடா அப்படின்னு. என்ன அவன் பொண்டாட்டி உன்னை எப்படி அசிங்கப்படுத்திட்டு போகுது, பார்த்துட்டு பேசாம இருக்க. எத்தனை வயசு வித்தியாசம் உங்களுக்கு? 2 வயசு சின்னவங்க என்ன விட. லவ் மேரேஜ் தான் சார். அவங்க என் காலேஜ் ஜூனியர், காலேஜ் சீனியர். ஸ்டார்டிங் வந்து என்கிட்ட பேசினது கல்ச்சுரல்ஸ்ல தான் வந்து என்கிட்ட பேசினாங்க. அக்கா தான் பேசினாங்க. இது வேறயா? அதுக்கப்புறம் என்கிட்ட ரொம்ப க்ளோஸா பேச ஆரம்பிச்சாங்க. அக்கா தான் பேச ஆரம்பிச்சாங்க. அக்கான்னு பேச ஆரம்பிச்சோம். அதுக்கப்புறம் ஒரு படியா பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. நீங்க என்ன சொல்லுவீங்க அவரை? நான் வாடா போடா அப்படிதான் சார் சொல்லிட்டு இருந்தேன். போடா வேலையை பார்த்து போடா. அது போக போக வந்து என்கிட்ட வந்து வேற மாதிரி பேச ஆரம்பிச்சான். என்னடா வேற மாதிரி பேசுற அப்படின்னு கேட்கும்போது இல்ல எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னா விளையாடாதடா போடா அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி விவரமா சொல்லு. எனக்கு அது வயசு பெருசா வித்தியாசமா தெரியல, வயசுனால ஏதோ ஆக போறதுன்னு சொல்லிட்டு சரி ஓகே நானும் அக்செப்ட் பண்ணிட்டேன். கடைசியில போனா போதும்னு ஒத்துக்கிட்டேன்.
ஆனால் அது வீட்டில் தெரிய வரப்ப எங்கள் அம்மா வந்து தம்பி தம்பின்னு சொன்னியம்மா அப்படின்னாங்க. இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. அது எப்படி இப்போ அக்செப்ட் பண்ணாங்க தம்பி தம்பி நீங்கள் அவங்க கூப்பிடுறது? அக்செப்ட் பண்ணல சார், கடைசி வரைக்கும் அக்செப்ட் பண்ணல. முடியாதுங்க. முடியாதா? முடியாதுங்க. என்னாலே முடியல. முடியாதியா? மாமா அத்தான் அப்படின்னு கூப்பிடுவேன், திரும்பவே மாட்டேன். டேய் திரும்புடா அப்படின்னு சொன்னா, டேய் அடே அப்படின்னு சொன்னா மட்டும் தான் சார் இப்போ வரைக்கும் திரும்புவோம். நல்ல குடும்பம். என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே இருங்க தம்பிகிட்ட கேட்டு சொல்றேன் அப்படி சார். தம்பியா யாரு அப்படின்னு கேட்பாங்க. தம்பி என் வீட்டுக்காரன் தான் சொல்றேன். இதெல்லாம் ஒரு பெருமையா? அவங்க எதுனா என்கிட்ட சொல்லுவாங்க, இது இப்படி தான் வரும், இது மாதிரி செய்யணும் அப்படின்னா ஒரே வார்த்தையை நான் சொல்லுவேன், எனக்கு தெரியும், நீ வேலையை பாரு. தோத்துக்கிட்டே இருக்கீடா. ஏன் உங்கள் மைண்டில் அவங்களோட மூத்தவங்கிறதுனால? இல்லை அப்படின்ட்டு இல்லை, அவங்களை கிண்டல் பண்ணணுன்றதுக்காக அப்படி அதுக்காகவே சொல்கிறது. சகல நிலைமை நினைச்சு ரொம்ப பரிதாபமா இருக்குப்பா. யாரையோ ஒருத்தர் நம்ம மேரேஜ் பண்ணதா போகிறோம், எப்படினாலும் யாருனா ஒருத்தர் பண்ண போகிறேன். சரி, அதுக்கு நம்ம யாரையோ ஒருத்தர் பண்ணிட்டு போயிடலாம், இவங்களே பண்ணிக்கலாம். என்னம்மா எப்படி சொல்கிறீங்க? சோத்திரையும் அடி வாங்கியாச்சு, சேத்திரையும் அடி வாங்கியாச்சு. எங்கள் 2 பேருக்கும் காமனாக இருக்க அந்த பொண்ணு என் தங்கச்சி மாதிரின்னு சொல்லிட்டு இருந்தால அந்த பொண்ணு யாருமே பாரபட்சம் பார்க்காம எல்லாருமே வாடா போடணும், எல்லாரையும் வாடி போடணும். இதுதான் தவறான விஷயம். ஸோ அந்த பொண்ணு இவங்களை வந்து வாடி போடி தான் கூப்பிடு. எனக்கு வந்து இந்த ஏஜ்லாம் அதெல்லாம் சைக்கே ஆகல. அதானே உலக வழக்கம். திடீர்னு ஒரு நாள் இவங்க எனக்கு கால் பண்ணுறாங்க. இவங்க வந்து நம்பர் வாங்கிட்டாங்க. நான் இந்த பொண்ணு இவங்களை பார்க்குறேன்றது அந்த அவங்களோட ஃப்ரெண்டுக்கு தெரியும். இதுக்கெல்லாம் யார் காரணம் தெரியுமா? அந்த பொருட்டை உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்லிட்டீங்களா அதுக்கு மேலே? நம்ம எல்லாரும் தான் சார் சொல்லுவோம். ஆஃபீஸில் பார்க்குறவங்களாம் சும்மா சொல்கிறது தானே சார். அன்னைக்கு நைட் எனக்கு கால் பண்ணுறாங்க. ஒரு 1.5 மணி நேரம் பேசுகிறாங்க சார். பேச்சு ரொம்ப நிதானம் சார். நான் என்ன இருந்தாலும் ஒரு அவங்க பெரியவங்க நம்மளோட. நான் கேட்டேனா? இல்ல. அவங்க வந்து அவங்க ஃபேமிலியை பற்றி பேசுகிறாங்க, அவங்க அக்காங்க பற்றி, அவங்க மாமாங்க பற்றி, அவங்க ஃப்ரெண்ட்ஸை பற்றி. போதும் லிஸ்ட் பெருசா போய்கிட்டு இருக்கு. கால் கிளைமேக்ஸில் சார் அப்போ தான் சொல்கிறாங்க, என்ன நான் உன்னை விட 3 வயசு பெரியவங்க அப்படின்றாங்க. கபால்னு ஆயிடுச்சு எனக்கு. இவ்வளோ நேரம் பேசிட்டு இருந்தாலும் அந்த ஒரு பாயிண்ட் தான் சார் மைண்டுக்கே ஏறுது. இந்த பாயிண்ட் வந்தாலும் எப்படி சார் கட் பண்ண முடியும் நம்ம அப்ரோட்டா? என் நிலைமை ரொம்ப மோசமா இருக்குங்க. சொல்லவும் முடியல, மெல்லவும் முடியல. 1.5 மணி நேரம் பேசிட்டல, அந்த காலுக்கு நான் உண்மையாக இருக்கணும்ல. அதனால சரி ஓகே பார்த்துக்கலாம் அப்படின்ட்டேன். என்ன மனுஷன்? ஆனால் உலகத்தில் இந்த ஃபோன் காலுக்கு உண்மையாக இருக்கணும்னு ஒரு டயலாக் சொன்ன தம்பி இந்த தம்பி தான். தேங்க்யூ யுவர் ஆனர், தேங்க்யூ. டே இங்கே வாடா, அது எறா. டே அது குடுறா, அதை எங்கேருந்து எட்றான்ட்டு. அவள் யார் கூப்பிட்றானே தெரியாது, என்ன கூப்பிட்றானே, பையனை கூப்பிட்றானே தெரியாது. இனிமேல் நம்ம 2 பேரும் ஒரு ஸ்டெப் கூட வீட்டுக்குள்ள போக கூடாது. ஒரு நிமிஷம் கூட நம்ம இங்க இருக்க கூடாது. வா ஓடிடலாம். அதனாலேயே வந்து வீட்டில் யாராவது சொந்தக்காரங்களாம் வந்தா நான் சவுண்டா, இங்கே வாடி, அது எட்ரி, அது போடி. மரியாதை நடந்துக்க. பிச்சு புடுவா பிச்சு. என்னங்கடா இங்க கூட்டம்? உலகத்துடைய பல ரகசியங்களை டைரக்டர் திலீபன் நியலால வந்து சொல்லணும்னே காத்து வச்சிருப்பாங்களாட்டு. கரெக்டா சொன்னீங்க. என் கூட நீ இதை சேர்ந்து பண்ணணும், நான் உன்னோட பெரிய பொண்ணு இல்லை, நான் என்ன சொன்னாலும் நீ செஞ்சுதான் ஆகணும். எல்லா டைமும் இன்சிஸ்ட் பண்ணி நிறைய விஷயம் செய்ய வைப்பேன். நெஞ்சமெல்லாம் பொண்ணா இருக்கு தம்பி, மறக்க முடியல. சொல்லுங்க. காதல் திருமணம் தானே? ஒன் சைட் லவ் கம் அரேஞ்ச். என்னங்க பல டிசைன்ல வருது இப்போ லவ். ஆனா இது புதுசா இருக்குனே, புதுசா இருக்கு. நான் வந்து உன்னை விட 2 இயர்ஸ் சின்ன பையன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டான். அதெல்லாம் அவன் செட் ஆகாது அப்படின்ற மாதிரி நானுமே நிறையவே சொன்னேன். இப்போ நம்ம ஒரு வீடு கட்ட போகிறோம், அந்த வீடு கட்டுறப்போ நீ என்ன பார்ப்ப? பேஸ்மெண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கான்னு தான் பார்ப்பேன். ஆனால் அந்த பிரிக்ஸ் எப்போ மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னு பார்ப்பியா? இப்போ அவன் கேட்டதுக்கும் நீங்க சொன்னதுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ரிலேஷன்ஷிப் வந்து பில்ட் ஆகாது அப்படி நிறைய இந்த மாதிரி நிறைய இது டைலாக்ஸ். ஒரு எக்ஸாம்பிள் நீ சொல்லியிருக்க, அதுக்கு அந்த பொண்ணு ஒத்துக்கிட்டு இருக்கு பாரு. இன்னும் பச்சை புள்ளையா இருக்கேடா. பச்சை புள்ளையா? அந்த பொண்ணோட ஃபைலை செக் பண்ணப்ப பார்த்தா அவங்க 2 வயசு மூத்தவங்க. அப்போ எப்படி இருந்தது? அப்போ கொஞ்சம் ஷாக்கிங்காக தான் இருந்தது. சரி சிம்பு ஃபேன் வேறு. அதில் பெரும் பருத்துக்கு ஒன்றும் இல்லைண்ணா. அவனுக்கு வந்து எந்த பழைய பாட்டுமே பிடிக்காது சார். ரொம்ப ஜென்சியாக ரொம்ப பண்ணுவான். எந்த ஒரு தமிழ் சாங்ஸுமே அவனுக்கு தெரியாது. தமிழ் பாட்டே உங்களுக்கு தெரியாது? அவ்வளோவா தெரியாது சார். இந்த சாய் அபியங்கர் பாட்டு, ஊரம் பிளட்டு, எனக்கு எரிச்சல் வருது. நான் கெட்ட வாரத்தில் திட்டி போயிடுவேன். அவங்க பாடுற மாதிரி ஓல்ட் சாங்ஸ்லாம் நான் கேட்டதே இல்லை இது முன்னாடி. எதனா போட்டாலும் எனக்கு ஒரு மாதிரி அது கிரிஞ்சாக இருக்கும் பார்க்க. இனஃப்டா, அடிச்சிடு. நீங்கள் எந்த இயர் பாண்ட்? நீங்கள் 5 சார், 2005. அப்போ உங்களுக்கு 21 வயசு தானே? இப்போ ஆமாம் சார். ஸ்க்ரீனை கேச்சு தூக்க மாட்டேங்கிறா. உங்களுக்கு 21 வயசு தான் ஆகுது. ஆமாம் 21 வயசு ஆகுது. இப்போ தானே 21 வயசு ஆகுது உனக்கு? ஆமாம் சார், சீக்கிரமாக அப்படியே செட்டில் ஆகி அப்படியே. உனக்கு அமையுது, எனக்கு அமையல. எனக்கு ரொம்ப ஆசை வாங்கிக்கணும்னே, பட் இவங்க திட்டுவாங்கனே வாங்குறது இல்லை. அது என்னது? ஆர்சி கார் சார், ரிமோட் கண்ட்ரோல். ஜேசிபிலாம் இருக்கும், பேக்கோ ஜேசி, அதெல்லாம் மண்ணு வாரிட்டு இருந்தது அப்படின்னா அது 1 மணி நேரம் கூட நின்று பார்ப்பாங்க. நீ என்னடா அங்க பாத்துக்கிட்டு இருக்க? போடா. ஆணுக்கான பெரும் அனுசரணை கொஞ்சம் மூத்தவங்களா இருக்கிறப்ப அது இயல்பா கிடைச்சிருது. ஆனா பெண்களுக்கு ஒரு பக்கம் மகிழ்ச்சியும் இன்னொரு பக்கம் நெருக்கடியும் இருக்கு. நியாயமான பேச்சுப்பா. சமூகத்தின் ஒரு பகுதின்னு எடுத்துக்கலாம், சிக்கல் இல்லை. இதை குளோரிஃபையும் பண்ண வேண்டியதில்லை, இது வந்து வித்தியாசமானதாகவும் பார்க்க வேண்டியதில்லை. சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம். சேனல் எதா இருந்தாலும் அது கொஞ்சம் ஆதரவு கொடுங்க. உங்க பொண்ணான கையை கொண்டு அந்த பெண்ணில் தட்டிடுங்க.